ஹலோ கனிங் சேனல் பீப்புள். சாரிக், மரியா ஜெனிஃபர் இவங்க 2 பேருக்குமே இன்று, அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி திருமணம் அப்படின்றது வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. கோலாகலமாக, கொண்டாட்டமாக, அது சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு முஸ்லீம்ஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து பாய் வீட்டு பிரியாணி அப்படின்றது ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பாய் வீட்டு கல்யாண பிரியாணி அப்படின்னா அது அதை விட வந்து பயங்கர ஃபேமஸான விஷயமா இருந்திருக்குமா. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கல்யாணத்தில் பிரியாணியாக சும்மா வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க. நாட் ஒன்லி இன் ரிசப்ஷன், இது வந்து வெறும் மேரேஜ்க்கு மட்டும் வந்தவங்களுக்கு பிரியாணி அப்படின்றத ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து செம்ம அடப்புடலாக வந்து அமர்க்கலமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னங்க சொல்கிறீங்க, சொல்லும் போதே வாயெல்லாம் ஊறுதுங்க அப்படின்னு சொன்னால், எஸ் அந்த மாதிரி லெவலில் தான் வந்து ரொம்பவே வந்து பார்த்து பக்குவமாக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரியாணி அப்படின்றத மேக் பண்ணியிருக்காங்களாம். ரொம்பவே ஹை லெவல் செஃப்லேருந்து எல்லாருமே வந்து கூப்பிட்டுருக்காங்க. லோக்கலில் செய்கிறவங்கலேருந்து ஹை லெவல் செஃப்ஸ்லேருந்து எல்லாருமே கூப்பிட்டு நிறைய டிசிஷன்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி நிறைய ட்ரையல்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஓகே அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் செஃப்பை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்க இன்வைட் பண்ணி அவங்க வந்து பிரியாணி அப்படின்றத மேற்கொண்டிருக்காங்க. போத் உங்களுக்கு சிக்கன், மட்டன் அப்படின்னு சொல்லி 2 பிரியாணியுமே அவங்க வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிரியாணி ஆஃபர்டாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக அதை இது பண்ணிக்கலாம்னு சொல்லி கெஸ்டஸ்க்கு அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து லிபரேஷன்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்காம். பிரியாணிக்கு மட்டுமே வந்து லட்சக்கணக்கில் வந்து மேற்கொண்டு செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து வந்த ஆளுங்களுக்கு வந்து உணவளிக்கிறது மூலமாக தான் வந்து அவங்க வந்து வயிறார சாப்பிட்டுட்டு நம்ம பசங்களை வாழ்த்துவாங்க. ஸோ அதனால் பிரியாணியில் சாப்பாடில் எந்த குறையுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு எல்லாத்துக்குமான விஷயத்தெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பர் டூப்பராக வந்து மேக் பண்ணியிருக்காங்களாம். ஸோ பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்த எல்லாருமே வந்து அந்தளவுக்கு வந்து இப்படி ஒரு பிரியாணி நான் சாப்பிட்டதே கிடையாது, இந்த மாதிரி எங்களை யாருமே வந்து விழுந்து கவனிச்சதே கிடையாது, அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து கவனிக்கிறீங்க, ஒரு விருந்தாளி மாரி எங்களை பார்க்கல, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்து எங்களை கவனிக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்பவே வந்து மனமாற சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போயிருக்காங்க சாரிக் அண்ட் மரியா ஜெனிஃபரை. ஸோ சாரிக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கு. நம்மளோட மேரேஜ்க்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நம்ம இவ்வளோ பேர் வாழ்த்துறாங்க அப்படின்னும் அவருமே வந்து மனசு ரொம்பவே வந்து சந்தோஷத்தில் ஆளாயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ சோசியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. மேரேஜ் புகைப்படம்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது மறக்காமல் வெயிட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சாரிக்கு விஷஸ் தெரிவிச்சிருங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா, நாக சைத்தன்யா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகி டிவோர்ஸ் பண்ணி 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாக சைத்தன்யா 2வது மேரேஜ்க்காக வேற ஒரு ஆக்ட்ரஸை அவர் வந்து டேட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த நடிகை சோபிதா அப்படின்னு சொல்லி நிறைய கிசுகிசுகள் எழ ஆரம்பிச்சது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் அவங்க கூட இருக்க மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வேறு அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லி தெலுங்கு வட்டாரத்தில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர் டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, 2 பேர் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஃபோட்டோஸ் இன்றைக்கி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி தெலுங்கு வட்டாரத்தில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரிய வரல. ஆனால் அஃபிஷியலாக இன்னும் வந்து நாக சைத்தன்யா வீட்டில் இருந்தும் சரி, சோபிதா வீட்டில் இருந்தும் சரி எதுவுமே வந்து சொல்லலை. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.